ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொருவரையும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படியே இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டிலே நாம் கடந்து வந்த எல்லாவித துக்கங்களிலிருந்தும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும், நெருக்கங்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த வருடத்திலே விடுதலையாக்கி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தப்புவிக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாக காணப்போகிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல, கைவிடுகிறவரும் அல்ல. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நடத்துவார். கடந்த ஆண்டிலே நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். அது நிமித்தம் மிகுந்த பாரத்தோடும் நெருக்கப்பட்டும் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் நன்மையாக மாற்றுவார். விசுவாசத்தோடு புதிய ஆண்டிலே பிரவேசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகிறோம். சிறிது நேர தியானத்துக்காக எசேக்கியேல் 34வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களை நான் மறுபடியும் சிதறிக்கப்பட்ட எல்லா தேசங்களிலுமிருந்து நான் அவர்களை சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்ல மேய்ச்சலிலே நான் அவர்களை மேய்ப்பேன், அங்கே இஸ்ரவேலினுடைய உயர்ந்த மலைகளிலே அவருடைய தொழுவம் இருக்கும், அந்த தொழுவத்தில் வந்து அவைகள் படுத்துக்கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பாருங்க, ஆடுகளை ஆண்டவர் நன்றாக மேய்க்கிறார். சிதறப்பட்ட ஆடுகள், ஆண்டவரை விட்டு தூரம் போனவங்க மறுபடியும் கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார், கொண்டு வந்து அவைகளை நல்லா மேய்க்கிறார். நல்ல மேய்ச்சல்ல மேய்த்து தொழுவத்தில் கொண்டு வந்து அவர்களை படுக்க வைக்கிறார். பாருங்கள், தொழுவத்தில் வந்து படுத்து கொள்ளும். அப்போ தொழுவம் என்பது சபையை குறிக்கிறது. நாம் படுத்து கொள்ளுகிற ஒரு இடம் உண்டு, அதுதான் சபை. படுத்து கொள்ளுகிறது என்பது தூங்குவதை அல்ல, தூங்குவதை குறிக்கவில்லை. சபை என்பது தொழுவத்திற்கு சமமாய் ஆண்டவர் சொல்கிறார். எங்கே போயோ ஒரு இடத்துல இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருந்தோம், ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தோம், சபைக்கே நம்ம வந்தது கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்தார், அழகாக நடத்தி இன்றைக்கு சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். தொழுவம் எதுக்குன்னா, ஆடு மாடுகள் படுக்கிறதுக்காக, ஓய்வெடுப்பதற்காக, இளைப்பாறுவதற்காக. ஒரு மனிதன் படுக்காமலேயே இருந்தான் என்று சொன்னால், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அவன் படுக்கவே இல்லை அப்படின்னா, கை கால் முதுகு இடுப்பு எல்லாம் வலி தாங்க முடியாது, அவனால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, உடம்பே சோர்ந்து போகும், கவலையும் வேதனையும் கலக்கமும் வந்துவிடும். அப்போ ஒரு மனிதன் படுக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் பாருங்கள். ஒரு மனிதன் படுத்தா அடுத்த நாள் அவன் காலையில் உற்சாகமாக எழும்பி தன்னுடைய வேலைகளை செய்வான். அதே போல் படுக்கிறது என்பது சபையில் வந்து தேவனுடைய மடியில் படுத்து கிடப்பது. ஒரு தாயினுடைய மடியில் ஒரு குழந்தை எப்படி படுத்து கிடக்குமோ அதே போல் தேவ சமூகத்தில் வந்து மெய் மறந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே உலகத்தை மறந்து அவருடைய மார்பிலே சாய்ந்திருப்பது. அந்நாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். பாருங்க, எல்லாவற்றையும் மறந்து விட்டா. ஏலி தன்னை கவனிப்பதை கூட மறந்து விட்டாள். கண்கள் கண்ணீரால் பொங்கி வடிகிறது, இருதயத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறாள். உலகத்தை மறந்து, எதிர்காலத்தை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரோடு இணைந்து இருப்பது தான் படுத்து கொள்வது. அப்போ நாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் படுத்தாதான் நாம் உற்சாகமாய் செயல்பட முடியும். சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் களைப்புகள் விலகும், ஆவியில் உள்ள சோர்வுகள் விலகும். படுக்காத ஒரு மனிதனுக்கு உடம்புல எப்பொழுதும்
வலியும் வேதனையும் கஷ்டமும் இருக்கிறது போல எந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் இளைப்பாறவில்லையோ அந்த மனிதனால செயல்படவே முடியாது, கிரியை செய்யவே முடியாது. ஆகவே தொழுவம் என்பது நாம் இளைப்பாறுவதற்கு, சபை என்பது நாம் ஓய்வெடுத்து நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்கு, தேவ மடி தேவ சமூகம் என்பது நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு, புது பலனை பெற்றுக்கொள்வதற்காக. அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் அதனுடைய 3வது வசனத்தில், நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை தூரத்தில் இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன், அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அப்போ தொழுவம் அடுத்தது எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னா, பலுகி பெருகுவதற்காக தொழுவம். பாருங்க, ஒரு ஆடு வனாந்தரத்தில் இருந்தால் அது பலுகி பெருகாது, அதற்கு சரியான ஆகாரம் கிடைக்காது, அதற்கு நிறைய எதிரிகள் ஓநாய்கள் உண்டு, சிங்கங்கள் உண்டு, அதை சிதறடித்து விடும், பட்சித்து விடும், அழித்து விடும். ஒரு ஆடு வனாந்தரத்தில் இருந்தால் பெருக முடியாது, பலுக முடியாது, அதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஒரு ஆடு பெருக வேண்டுமானால், பலுக வேண்டுமானால், விருத்தி அடைய வேண்டுமானால், வளர வேண்டுமானால் அது தொழுவத்துக்குள்ளே வந்தால் தான் முடியும். தொழுவத்துக்குள்ளே நான் கொண்டு வருவேன், அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். பாருங்க, ஒரு ஆரஞ்சு மரமாக இருக்கலாம். ஒரு நல்ல ஆரஞ்சு மரத்தை நீங்கள் ஊட்டியில் கோடைக்கானலில் இருக்கிற அந்த மரக்கன்றை கொண்டு வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்லா வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து அதை நட்டு அது தண்ணி ஊற்றினாலும் வளரலாம், பட்டு போகாமல் இருக்கலாம். ஆனால் அதால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாது. காரணம், அதற்கு ஏற்ற மண் வளம் தேவை, அதற்கு ஏற்ற காலநிலைகள் தேவை, அதற்கு ஏற்ற பனி தேவை. ஒரு மரம் எல்லா இடத்துலையும் வைத்தாலும் எல்லா மரங்களும் வளராது, அதற்கேற்ற சூழ்நிலைகள் வேணும். அப்போ தான் அதால் கனி கொடுக்க முடியும், அதால் பலன் கொடுக்க முடியும். அதே போல் ஒரு தேவ பிள்ளையால் பலன் கொடுக்க வேண்டுமானால், ஒரு மனிதனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒரு மனிதன் உயர்த்தப்பட வேண்டுமானால், அவன் தேவ சமூகத்தில் வந்தாதான், அவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்தாதான், அவன் கர்த்தரை தேடி அவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்தாதான் அவனால் பெருக முடியும், அவனால் வளர முடியும், அவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். உலகத்தில் இருக்குண்டா ஆசீர்வாதம் வராது. தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் ஆண்டவர் எதற்காக கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால், நம்மை பெருக வைப்பதற்காக, நம்மை பலுக வைப்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. அடுத்ததாக பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தில், உங்களில் எவனும் ஒரு ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இந்த கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, எருதையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து நீங்கள் அவிழ்த்து கொண்டு போய் அதை தண்ணீர் காட்ட மாட்டீங்களா? அப்போது ஒரு கழுதையோ ஒரு எருதோ ஒரு ஆடோ மாடோ எதாக இருக்கலாம், தொழுவத்தில் இருக்குது. அந்த தொழுவத்தில் இருக்கிற அந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு தண்ணீர் காட்ட வேண்டுமானால் அதை என்ன செய்யணுமா? இயேசு சொல்லுகிறார் பாருங்க, அதை அவிழ்த்து கொண்டு போய் தண்ணி காட்டுவாங்க. அப்போ தொழுவத்தில் அது எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்றால், கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அப்போது கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது என்றால், அதை அவிழ்க்கிற ஒரு எஜமான் இருக்கிறார், அதை கட்டுகிற ஒரு எஜமான் இருக்கிறார், அதற்கு தண்ணீர் காட்டுகிற ஒரு எஜமான் இருக்கிறார். சபைக்குள்ள தொழுவத்துக்குள்ள வருகிற ஒரு ஆடு ஒரு மாடு சுயமாய் செயல்பட முடியாது. அதை வழிநடத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ தொழுவத்துக்குள்ள சபைக்குள்ள ஒரு மனிதன் வந்தா அவன் சுயம் சாகடிக்கப்படுகிறது, அவனுடைய ஜென்ம சோபங்கள் சாகடிக்கப்படுகிறது, அவன் ஆவியானவரால் கட்டப்படுகிறான், அவன் ஆவியானவரால் நடத்தப்படுகிறான், அவன் ஆவியானவரால் கட்டவிழ்க்கப்படுகிறான். எந்த நேரம் ஆண்டவர் கட்டுகிறாரோ அந்த நேரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற மனிதன் கட்டப்படுவான். எந்த நேரம் அவனை கட்டவிழ்க்கிறாரோ அந்த நேரம் அவன் கட்டவிழ்க்கப்படுவான். எந்த நேரம் அவனை ஆண்டவர் வழி நடத்துகிறாரோ அந்த நேரம் அவன் வழி நடத்தப்படுவான். ஆனால் தொழுவத்துக்கு வெளியே இருக்கிற ஆடுகளை பாருங்க, தொழுவத்துக்கு வெளியே இருக்கிற மிருகங்களை பாருங்க, கட்டுப்பாடு கிடையாது, அதற்கு எஜமான் கிடையாது. அது காட்டு மிருகங்களை போல அலையும், அது காட்டு மிருகங்களுக்கு இரையாகும், அதற்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்காது, அது தான் தோன்றித்தனமாய் தன் இஷ்டப்படி வளரக்கூடியது. ஆனால் தேவ சமூகத்துக்குள்ள வருகிற தேவ பிள்ளைக்கு கட்டுப்பாடு உண்டு. நடத்துகிற மேய்ப்பன் ஆண்டவர் இயேசு நமக்கு உண்டு. நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை நல்ல மேய்ச்சல்ல நடத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டு. கடைசியாக பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது அதிகாரத்தில் அதனுடைய 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத் தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். அப்போ பாருங்க, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாக இருக்கும். அப்போ
இப்போ ஆட்டு தொழுவம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? சாரோன் ஆட்டு தொழுவமாக இருக்கும். பாருங்க, நம்ம ஆட்டு தொழுவம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சாரோன் ஆட்டு தொழுவமாக மாறணும். வனாந்தரம் ஆட்டு தொழுவமாக மாறிடக்கூடாது. நம்முடைய சபை சாரோனாக இருக்கணும். நம்முடைய சபை செழிப்பாக இருக்கணும். சாரோன் என்பது புல் வெளி நிறைந்தது. 1 நாளாகமம் 27-29 சாரோனில் மேய்கிற மாடுகள் நல்ல மேய்ச்சல் இருக்கும், நல்ல புல் நிறைந்தது. மத்திய தரைக்கடல் பகுதியில் யோப்பா பட்டணத்துக்கு அருகில் இருக்கு சமவெளி. சாரோன் என்பது சமவெளியை குறிக்கிறது. அது அதிகமாய் பொருட்கள், பசுமையான இடம், மேய்ச்சலுக்கு உகந்த நிலம், பூக்கள், அதே போல ஒலிவ மரங்கள், கிச்சிலி மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி தான் சாரோன். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அந்த சாரோன் பசுமையான நிலப்பரப்பு இருக்கிறது, அந்த பசுமையான மேய்ச்சல் நிறைந்த நிலம் இருக்கிறது, அது ஆட்டு தொழுவமாக மாறிவிடுமா. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்கள் நல்லா ஆராதிச்சிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் பசுமையான புல்வெளி இருக்கிறதே, அந்த பசுமையான சாரோன் புல்வெளி அது ஆட்டு தொழுவமாக மாறும். தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா நம்முடைய சபை இருக்கிறதே வனாந்தரமாக மாறி போயிடும். நம்முடைய சபை என்கிற ஆட்டு தொழுவம் இருக்கிறதே அது பாலை நிலமாய் மாறி போயிடும். ஆனால் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுவோமானால், உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோமானால், நம்முடைய சபை வனாந்தரமாய் இருந்தாலும் அது சாரோனை போல மாறும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வீடு ஒரு வனாந்தரமாய் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு வலிமையோடு சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் எப்பொழுதும் கர்த்தரை தேடுவீர்களானால் உங்களுடைய வீடு ஒரு பசுமை நிறைந்த மேய்ச்சல் நிறைந்த ஒரு சாரோனாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசினீரே, உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Come on church, சேர்ந்து கைகளை தட்டி பிரகடனப்படுத்த போகிறோம். சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையை கட்டுவா. Come on, கைகளை தட்டி. கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினீர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பிரியமான தேவ பிள்ளையே, நான் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னை வாட்டுகிறதா? கவலைப்படாதே. சபை என்கிற வீடு இருக்கிறது, ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் உண்டு. இட்ஸ் a family. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே,
குடும்பமாய் இணைத்த நல் வீடிதுவே, ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, உன்னை அழிக்க எத்தனை பார்வோன்கள், எசபேல்கள் தேசத்தில் எழுப்பினாலும் சபைதான் ஜெயிக்கும். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், எசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், எசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே, சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே.